ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நண்டு சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு சளி இருமல் இருக்கும்போது இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். அதுக்கு ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஃபைனாக இடிச்சுக்கலாம். வேணுங்கிறவங்க பார்த்திங்கன்னா இதோட ஒரு பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால பச்சை மிளகாய் ஆட் பண்ணல. அதோட 10 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. ஒரு 10லேருந்து 15 பல் பார்த்திங்கன்னா வெங்காயம் சேர்த்து நல்லா இது மாதிரி இடிச்சுக்கலாம். அடுத்து நான் ஒரு மண்சட்டி எடுத்துக்கிட்டேன். அதில் நல்லெண்ணெய் விட்டு வரமிளகாயை காரத்துக்காக ஒன்றே மட்டும் கிள்ளி போட்டிருக்கேன். இப்போ நம்ம இடித்து வச்ச ஜீரகம், மிளகு, வெங்காயம், பூண்டதெல்லாம் போட்டுட்டு அதோட கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கலாம். லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா கழுவி வச்சுருக்க நண்டை போட்டுக்கலாம். சில பேர் அதோட கால் மட்டும் போடுவாங்க. நான் குழந்தைங்க காரமாக சாப்பிட மாட்டாங்கங்கிறதுக்காக எல்லாமே போட்டுட்டு அதுலேருந்து அவங்களுக்கு ஃப்ரெஷ் எடுத்து கொடுத்துருவேன். இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். சூப்புங்கிறனால கொதிக்க உப்பு அதிகமாயிரும், கம்மியாகவே போட்டுக்கலாம். அடுத்து அதோட ஒரு 2 தக்காளியை வெட்டி ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இடித்து வச்சுருந்தாலே அதை லைட்டாக அலசி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா இதை கிளறி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ ஒரு மூடி போட்டாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். இதை கொதித்து ரெடியாகி வந்தால் நமக்கு நண்டு சூப்பு ரெடி. இப்போ இதில் நண்டு நல்லா வெந்து வந்திருக்கும். அதில் இருக்க சாறை மட்டும் எடுத்து நம்ம சூப்பாக கொடுக்கலாம். மீதியை பிடிச்ச மாதிரி கிரேவியோ இல்லைன்னா ஒரு மசால் இல்லை குழம்பு அது மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த நண்டு சூப்பை செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.